வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பங்களாதேஷோட தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு அப்டேட் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 300 கான்ஸ்டியூன்சி, இதில் 299 எலெக்டடு, ஒரு ரிசர்வ்டு. இதில் 151 சீட்டு எந்த கட்சி ஜெயிக்குதோ இல்லை கூட்டணி ஜெயிக்குதோ அவங்க ஆட்சி அமைக்க முடியும். கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான வேட்பாளர்கள். இந்த முறை தான் இருக்கிறதுலே கம்மியாக பெண் வேட்பாளர்கள் இருந்தாங்க. வெறும் 80 பெண் வேட்பாளர்கள் தான் இதில் இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஒரு 2000 கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்களில் 80 பேர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பக்கம். ஏன்னா இந்த நாடு கிட்டத்தட்ட 35 வருடங்களாக பெண்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய ஒரு நாடு. ஒரு டெமோக்ரஸியில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் வர்றது, முன்னுக்கு வர்றது, பெண்கள் அரசியல் தலைமை ஏற்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய ஸ்டால்வர்ட், ஒன்று ஷேக் ஹசீனா அவர்கள், இன்னொன்று பேகம் கலிதாசி அவர்கள் மறைந்துட்டார். இவங்க 2 பேரும் தான் 35 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. இப்போது ரிசல்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். 3 சினாரியோ நம்ம சொல்லியிருந்தோம். பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பேகம் கலிதாசியோடைய மகன் தாரிக் அவர்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் வரும்பொழுது சினாரியோ எப்படி இருக்கும், இல்லை ஒருவேளை அவங்க மெஜாரிட்டி கம்மியாக இருந்து ஜமாத்துல் இஸ்லாமியோட சேர்ந்து அரசாங்கம் அமைக்கிறது, 3வது ஜமாத்துல் இஸ்லாமியே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று அரசாங்கம் அமைக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு 2-3 நடக்கலை. பிஎன்பி அலையன்ஸ் கிட்டத்தட்ட 213 சீட்டில் எதிர் முன்னணியில் இருக்கிறாங்க, இல்லை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஒரு லேண்ட்சைடு விக்ட்ரி அப்படின்றத பார்க்குறோம். ஜமாத்தி இஸ்லாமியோடைய அலையன்ஸ் ஒரு 9 கட்சிகளோட சேர்த்து அலையன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு 60லேருந்து 65 சீட். இது எல்லாமே இப்போ காணொலி ரெக்கார்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ஃபுல்லாக வரலை. பட் ஒரு கிளியர் கட்டான வின், லேண்ட்ஸ்லைடு ஸ்வீப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 213 சீட் மெஜாரிட்டியை விட கிட்டத்தட்ட 60-70 சீட் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாரிக் ரஹ்மான் அவர்கள் போட்டியிட்ட 2 தொகுதியிலையுமே அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ ஜமாத்துல் இஸ்லாமியோடைய என்சிபி, அதாவது இந்த மாணவர்கள் சோகால்டு புரட்சியாளர்கள்னு இவங்க 2024 ஃபயர் விட்டுட்டு கிளம்புனவங்க, நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த பார்ட்டி 30 இடங்களில் கண்டெஸ்ட் பண்ணி வெறும் 5 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தலைநகரான டாக்காவில் தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அடிப்படையாக நமக்கு சில லெசன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அரசியல்வாதிகள் மேலே நமக்கு இருக்கக்கூடிய கோபம், சலிப்பு எல்லாமே ஒரு இடத்துல புஷ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு. பட் அந்த மாற்றம் என்னவா இருக்குன்றத தீர்க்கமாக பார்க்காம முடிவு பண்ணாமல் மாற்றத்தை நோக்கி போனோம் அப்படின்னா இருக்கிறத விட மோசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அந்த ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் இப்போ பங்களாதேஷ். இந்த என்சிபின்னு சொல்லக்கூடிய நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டி, இந்த மாணவர்கள் அமைப்பில் அந்த சோகால்டு ஒரு மாணவர் லீடர் மட்டும்தான் வெறும் 2183 ஓட்டில் வெற்றி பெற்றிருக்காரு. மிச்சம் எல்லாருமே தோற்று போயிருக்காங்க. மொத்தம் 5 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சு பங்களாதேஷில். இந்த பசங்கக்கிட்ட சோகால்டு ஜென்சி பார்ட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஜென்சிஸ் இந்த இருக்கக்கூடிய இவங்களுடைய எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் அனுபவமும் இல்லாமல், நாட்டை எப்படி நடத்தணுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை கூட இல்லாமல் அவங்கள நம்ப முடியாது அப்படின்றத பங்களாதேஷ் மக்கள் ரொம்ப தீர்க்கமான ஒரு இது கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மொத்தம் 12.77 கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு. இதில் ஆண் வாக்காளர்கள் 6,48,00,000 பேர், பெண் வாக்காளர்கள் 6,28,00,000 பேர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 55% டேர்ன் ஓவர் அப்படின்றது இருக்குது. பட் முதல் டைம், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 15 வருடங்களில் இருக்கிறதுலே அதிகமாக ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு இந்த தேர்தலில், மிக முக்கியமான பிரதான கட்சியான அவாமி லீக் தேர்தலில் போட்டியிடாமல் தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா பாஸ்டப் எலெக்ஷன் தான். எல்லாரும் தேர்தலில் இருந்தால் தான் உண்மையான ரிசல்ட் என்ன, மக்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவாமி லீகோடைய வாக்காளர்கள் வாக்கு சாவடிக்கு போக வேண்டாம், இந்த எலெக்ஷனை புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா 55% வாக்கு சதவீதம் நடந்திருக்கு. பட் கணிசமான பேர் அவாமி லீகில் இருக்கவங்க தங்களுடைய பிரதான எதிர்கட்சியாக இருந்த பிஎன்பிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சிம்பிள் ரீசன், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஜமாத்தி இஸ்லாமி வரக்கூடாது அப்படின்றது தான். அதே மாதிரி இந்த மாணவர்களால் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு தெளிவான ஒரு இதில் வந்தக்கூடிய அந்த மாணவர்கள், கணிசமான இளைஞர்களுமே ஜமாத்தி இஸ்லாமிக்கு ஓட்டு போடல, அவங்களும் பார்த்தீங்கன்னா பிஎன்பிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த தேர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. ஒரு பெரிய ஒரு ஃபேவரை ரிசல்ட்டை பிஎன்பிக்கு சார்பாக கொடுத்துருக்குது. 8 லட்சத்துக்கும் அதிகமான போலிங் ஆஃபீஸர்ஸ், இல்லை 10 லட்சம் பேர் பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் பாதுகாப்பில் இருப்பாங்க, துணை இராணுவத்தினர் மற்றும் இராணுவத்தினர்.
ஏன்னா இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு வன்முறை எல்லாம் இல்லாமல் ஏற்கனவே இந்துக்கள் தாக்கப்படக்கூடிய செய்திகள்லாம் அங்கேருந்து வந்திருக்கு. தேர்தல் வன்முறைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல அமைதியை நிலைநாட்டுட்டு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அப்படின்றவங்க இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதில் ஜமாத்தி இஸ்லாமியோடைய ரிசல்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த 50 to 60 சீட் இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற போது இந்தியாவுக்கு இது ஒரு கவலையான செய்தி இருக்குது. ஜமாத்தி இஸ்லாமியால் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியல. அது இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருந்தாலும் நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலை ஒட்டி இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பார்டர் மாவட்டங்கள் அந்த எல்லை சீட்ஸில் பார்த்தீங்கன்னா 90% இவங்களுடைய சீட் அங்கே தான் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. ஓவரால் பங்களாதேஷ் எலெக்ஷனில் மிகப்பெரிய லெவலில் ஜமாத்தி இஸ்லாமி வரலை. அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 20-22 சீட்டை வாங்கியிருந்தாங்க. பட் அதை டபுள் ஆக்கியிருக்காங்க. இதுவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இவங்களுக்கு வந்த ஒரு அந்த 50+ சீட்டில் 90% பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான். குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் பார்டரில் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மற்றும் அதாவது மிசோராம், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா இதை ஒட்டி இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே ஒரு ஹார்ட்லைன் ரிலீஜியஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஜமாத்தி இஸ்லாமிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ரேடிகலைசேஷன் பிரச்சனை நிச்சயமாக இந்தியாவுக்கு துவங்குது அப்படின்றது தான் இதில் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம். இந்த ரீடிங்கை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறையா மிஸ் பண்ணுறாங்க. ஜமாத்தி இஸ்லாமி தோக்கடிக்கப்பட்டுருச்சு, பங்களாதேஷ் மக்கள் ஜமாத்தி இஸ்லாமியை விரும்பலை, ஒரு ஹார்ட்லைன் பார்ட்டியை ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டியை விரும்பலைன்னு சொன்னால் கூட எல்லையில் இருக்கக்கூடிய அந்த டெமோகிராஃபி சேஞ்ச் அப்படின்றது அந்த மக்களோட மனநிலை அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஒரு மிக முக்கியமான ஃபேஸு மௌலானா மம்னூல் ஹக் அவர்கள், இந்த ஜமாத்தி இஸ்லாமியோட முக்கியமான ஃபேஸு. இவர் பார்த்தீங்கன்னா 3172 வாக்குகளில் தோக்கடிக்கப்பட்டிருக்கார். இதுதான் இந்தியாவுடைய பிரதமர் 2021 டாக்கா போயிருந்தபோது அங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு. ஒரு சிறு லெவலுக்கான கலவரம் இந்திய பிரதமருக்கு எதிராக அவங்க செய்து பண்ணாங்க. அந்த கலவரத்தை நடத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா ஹக் தான். ஸோ இந்த மக்கள் ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் மாதிரி மூடர்களாக இல்லாமல் அரசியல் தெளிவுன்றது இருக்குது. ஜமாத்தி இஸ்லாமியை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை நாட்டுக்கு ஏற்படுத்திடும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த மாணவர் போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபேஸு சர்ஜி சலாமும் தன்னுடைய தோல்வி சந்திச்சிருக்காப்புல. ஸோ இந்த மாணவர் போராட்டம் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவங்க கிளியர் கட்டாக ஒரு ஆதரவை கொடுக்க முடியலன்னு பார்க்க முடியுது. ஏன்னா இதே தேர்தல் பிரச்சாரத்துலையும் போன வருடத்துலையும் ஹிந்துக்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கோஷத்தை முன்னெழுப்பினது இதே சர்ஜி சலாம் தான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் எலிமெண்ட்ஸும் இங்கே தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல செய்தியாக தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் ஹிந்துக்கள் கணிசமான அளவு, ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் எல்லாருமே கணிசமான அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் அலையன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜமாத் மற்றும் இவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ மைனாரிட்டிஸ் அந்த பயம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. இந்த 1.5 வருடம் கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. 2000க்கும் அதிகமான வன்முறை சம்பவங்கள் அவங்களுக்கு எதிராக அஃபிஷியலாகவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. இது பிஎன்பிக்கு ஆதரவாக கிடையாது. ஏன்னா பிஎன்பி அவாமி லீக் இருக்கும்போது அவங்க அவாமி லீக்கு தான் ஆதரவு பளிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க என்சிபிக்கு எதிராகவும் ஜமாத்தி இஸ்லாமிக்கு எதிராகவும் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது அவாமி லீகோடைய வாக்காளர்கள், அவங்க தேர்தலில் அவங்க கட்சி தடை செய்யப்பட்டிருக்கு. கணிசமான பேர் வாக்கு செலுத்தலை. ஆனால் கணிசமான அவாமி லீகை சேர்ந்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இப்போது பிஎன்பிக்கு தாரிக் ஹுசைன் அவர்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டின்றது இருக்குது. இன்னமும் பங்களாதேஷோடைய மக்கள் ஒரு 70% பேர் அவங்களுடைய 2 பெரும் தேசிய கட்சிகளாக அந்த நேஷ்னலிசம்மை பங்களாதேஷோடைய பிறப்பே இப்போ ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஒரு பக்கம், கலிதா ஜியா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், இவங்க 2 பேரும் இல்லைன்னா அந்த சுதந்திர போராட்டம் கிடையாது. இந்த 2 பேர் இல்லைன்னா 1071 கிடையாது. இந்திய ராணுவம் இல்லைன்னா 1071 கிடையாது. ஸோ இது 3 இப்படி லிங்க் ஆகி வருது. இந்தியா பங்களாதேஷோட அந்த உறவு இவ்வளோ நாள் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கான அடிப்படை காரணம் இது. ஸோ 70% மக்கள் இன்னமும் அந்த உணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் மெசேஜிங் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. இவங்க எப்படி ஜமாத்தி இஸ்லாமி லீடிங்கில் இருந்தாங்க, 100 சீட்டுக்கு மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது இவங்க எப்படி தோத்தாங்கன்னா 5 முக்கியமான காரணங்கள். தாரிக் அவர்கள் யூகேலேருந்து திரும்ப வந்தது தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான். ஸோ இவங்க அது வரைக்கும் பாப்புலராக இருந்தாங்க. ரெண்டாவது, ஒரு பெண்ணுக்கு கூட பெண் வேட்பாளர்கள் கூட இவங்க நிறுத்தலை.
ஸோ பெண்கள் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு எதிராக போனாங்க. ஏன்னா இவங்க சித்தாந்தத்தைப்படி, ஷரியா சித்தாந்தத்தைப்படி பெண்கள் அரசியலில் இருக்கக்கூடாது, பெண்கள் எல்லாமே ரிசர்வ்டாக வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றது தான். பங்களாதேஷோடைய பெண்கள் ஒரு மிக முக்கியமான ஃபோர்ஸு. எந்த ஒரு நாட்டிலையுமே பெண்களுக்கு அந்த அரசியல் அறிவு அப்படின்றது இருந்துச்சு, நல்லா ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டோடைய தலையெழுத்தை பாசிட்டிவாக மாற்ற முடியுன்றதுக்கு பங்களாதேஷ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க எந்த விதமான கவர்ச்சி திட்டத்துக்கும் ஈடுபோகலை. தெளிவாக ஜமாத்தி இஸ்லாமி வந்தாங்கன்னா பெண்களோட நிலைமை என்ன ஆகும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு கணிசமான வாக்காளர்கள் இவங்களுக்கு எதிராக, ஜமாத்தி இஸ்லாமிக்கு எதிராக வாக்கு செலுத்தியிருக்காங்க. மூணாவது, அங்கே நடந்த வன்முறை, இந்துக்களுக்கு எதிரான கொடுமை மற்றும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பொருளாதாரம் சீர்கெட்டு போயிருக்கு. இவங்க வந்தாங்கன்னா பாகிஸ்தான் நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்றது மூணாவது முக்கியமான விஷயம். நாலாவது, 1971 சொந்த மக்களுக்கு எதிராக, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராக பாகிஸ்தானோட கைகோத்த அதே ரசாக்கர் அமைப்பு தான் ஜமாத்தி இஸ்லாமி. அவங்க அதை நாங்கள் மாறிட்டோம்னு சொன்னால் கூட மக்கள் அந்த இந்த உருவு மாறி சடனாக பார்த்தீங்க அப்படின்னா சிரியாவுடைய அதிபர் கொலானி நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதி, அல்கொய்தா பயங்கரவாதி, இன்னைக்கு கோட் சூட் போட்டுக்கிட்டு அவர் அதிபர் ஆகிட்டார். ஸோ இந்த மாற்றத்தை இவங்க மக்கள் நம்பலை. அஞ்சாவது, இந்த மாணவர்களுக்கு பின்னாடி இருந்தவங்க, அந்த இளைஞர்கள், குறிப்பாக ஜென்ஜிஸ் எடுத்திங்கன்னா அவங்களும் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியாக ஒரு மிக முக்கியமான ரீசன், நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசணும். ஜமாத்தி இஸ்லாமியோட அமைப்போட அமெரிக்க தூதரக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அதுவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த பங்களாதேஷ் நேஷனல் ப்ரைடில் அமெரிக்கா கொத்தடிமையாக நம்ம போயிடக்கூடாது, நாளைக்கு அமெரிக்கா இங்கே நம்ம இன்டைரக்டாக ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த யூனிஸுக்கு எதிராக இருந்த கோவம் ஸ்ட்ரைட்டாகவே ஜமாத்தை பாதிச்சிருக்கு. அதனால தான் இவங்க எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல. இப்போ நம்ம குளோபல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும். இதில் ஒன் ஆஃப் த ஏர்லியர் லீடர்ஸாக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஐ கன்வே மை வார்ம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மிஸ்டர் தாரிக் ரஹ்மான் ஆன் லீடிங் BNP to a decisive victory in the parliamentary elections in Bangladesh. This victory shows the trust of the people of Bangladesh in your leadership. India will continue to stand in support of a democratic, progressive and inclusive Bangladesh. I look forward to working with you to strengthen our multifaceted relationship and advance our common development goals. தெளிவான மெசேஜ். இந்த தேர்தலில் தாரிக் ரஹ்மான் அவர்களுடைய வெற்றியை பிரதமர் மோடி அவர்கள் அங்கீகரிக்கிறார். தாரிக் ரஹ்மானோடைய தலைமையும் அவர் 2வது பேராகிராஃபில் அங்கீகரிக்கிறார். பட் 3வது பேராகிராஃபை நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்தியா வில் கண்டினியூ டு ஸ்டாண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக், ஜனநாயகமான, ப்ரோக்ரெசிவ், முன்னேறக்கூடிய மற்றும் இன்க்ளூசிவ், எல்லா மதத்தினரும் எல்லா சமூக மக்களையும் ஒன்றா இணைந்து வாழக்கூடிய பங்களாதேஷ் அப்படின்ற போது அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி ரைட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகம் மற்றும் அந்த நாட்டோடைய ஃப்யூச்சர் என்ன, இந்தியாவோடு சேர்ந்து பல ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பிணைஞ்சு நம்ம இருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை முன்னேற்றுவோம் அப்படின்ற போது இந்தியா பங்களாதேஷோடைய உறவில் வரக்கூடிய இந்த 5 வருடங்களில் இந்த 3 தான் பிரதானமாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். வழக்கம் போல் நம்ம ட்வீட் போட்ட பிறகு பாகிஸ்தான் அவசரமாக போனதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ISI மற்றும் பங்களாதேஷோட லிங்க் எல்லாமே இந்த ஃப்ரிஞ்ச் குரூப்ஸோட தான் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை அப்படின்ற போது ஓரளவுக்கு இந்தியாவால் இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன நாங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா, இந்த தேர்தலில் 3 விதமான ரியாக்ஷன். இந்த ஜமாத்தி இஸ்லாமி அதிகமாக ஜெயிச்ச அந்த ஓட் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா பூத்லலாம் இந்த வாக்கு சீட்டை எடுத்து அடித்து ஒரு ஆயிரக்கணக்கான வாக்கை இவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ வாக்குச்சீட்டு ஏன் நம்ம ஊரில் சில கட்சிகள் இன்னும் கேட்டுட்ருக்காங்கன்றதுக்கு புரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமையினர் வாக்குச்சீட்டை வன்முறை, பூத் கேப்சரிங்லாம் சத்தியமாக பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த காலகட்டங்களில் உங்கள் தந்தையார்கிட்ட கேளுங்க, இல்லை தாத்தா கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. அம்மா அப்பாட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 180 பூத்தில் இந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்குன்றது வீடியோ ரெக்கார்டிங்காக எவிடன்சஸாகவே வந்திருக்கு. பட் ஓவராலாக இந்த அவாமி லீகை விட்டு எடுத்து வெளியில் வச்சு பார்க்கும்போது இது ஓரளவுக்கு டீசெண்டான தேர்தலாக தான் நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவும் அங்கீகரிக்கிறாங்க. அமெரிக்கா உடனே தாரிக் ரஹ்மானுக்கு ஒரு வாழ்த்து செய்தியெல்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த 3 முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த தேர்தலுடைய வெற்றியை தாரிக் ரஹ்மான் கம்ப்ளீட்டாக அங்கீகரிக்கிறாரு. ஆனால் இதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டோம், இதை நம்ம ஒரு தொழுகையோடு நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லோ கீ ப்ரொஃபைலாக வைக்கிறாரு. ஆனால் ஜமாத்தி இஸ்லாமி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகள் உடனடியாக அறிவிக்கப்படல, நிறையா இதில் முறைகேடுகள் நடந்திருக்கு, நாம் பொறுமை காக்கணும் அப்படின்ற போது ஒரு மிகப்பெரிய தேர்தல் வன்முறை, இந்த காணொலி ரிலீஸ் ஆகும்போது கூட ஒரு தேர்தல் வன்முறை, இந்த தேர்தலை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி
ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் அந்த துணை அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இந்த என்சிபி சேர்ந்து கலவரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல தான் தாரிக் ரஹ்மானுடைய இந்த பிரசிடென்சியை இந்தியா காப்பாற்றியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம இராணுவம் துணை இராணுவமும் இதுக்கு தயாராக இருக்கணும். பட் அந்த அளவுக்கு அவங்க மீண்டும் போய் வயலன்ஸில் இறங்கி இன்னொரு தேர்தல் நடத்தணும்னு பார்த்தாங்கன்னா ஜமாத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்குமைக்கு கூட கிடைக்காது. இப்போ இருக்கக்கூடிய ஜெயிச்ச 50 சீட்டு கூட கிடைக்காது. அதுவும் நல்லா தெரியும். பட் அவங்கள யார் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க பின்புலத்திலேருந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த 3வது சோகால்டு மாணவர்கள் போராட்டம், இந்த மாணவர்கள் கட்சி ஜென்சி பார்ட்டி என்சிபி எடுத்திங்கன்னா வெறும் 5 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. இவங்க தான் இந்த தேர்தல் முடிவை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், எங்களுடைய மாணவ தலைவர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணிட்டீங்க, தேர்தல் முடிவே மாற்றிட்டீங்கன்னு சொல்லி பிதட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டெலிகேட்டான சுச்சுவேஷன் இப்போ இந்தியாவுக்கு இருக்குது. ஒரு பாசிட்டிவ், ஒரு சரிவை கண்டு 24க்கு பிறகு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. பட் இந்தியா பங்களாதேஷ் உறவில் குறிப்பாக தாரிக் ரஹ்மானுடைய அந்த எக்ஸைலுக்கு காரணம், ஒரு நாடு விட்டு வெளியேறினதுக்கு காரணம் ஷேக் ஹசீனா அவர் மேலே போடப்பட்ட கரப்ஷன் கேஸஸ், மணி லாண்ட்ரிங் கேஸ் தான். ஸோ அவங்க அந்த ஆர்ச் ரைவல்ஸ் அப்படின்றத மறந்துட முடியாது. ஸோ ஷேக் ஹசீனாவை திரும்ப எங்கள் நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல அவங்க வலிமையாக வலியுறுத்துவாங்க. கொடுக்க முடியாதுன்றதுல இந்தியா நிற்கும். இந்த இடத்துல தான் சிக்கல்கள் வருது. பட் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அமெரிக்கா ஒரு பக்கம் புல் பண்ணுவாங்க, சைனாவும் ஒரு பக்கம் புல் பண்ணுவாங்க. ஒரு ப்ரோ அமெரிக்கன் டில்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லைகளை நம்ம கண்காணிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், மைனாரிட்டிஸை நம்ம பாதுகாக்கணும். அதே சமயம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க ஜனநாயகமாக நடந்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா அந்த நட்பு கரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதான். என்ன நடக்குதுன்ற இன்னொரு டீட்டெயில் வீடியோட பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.